வந்து என் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தேன். அது வரைக்கும் வந்து என்ன பேடு எங்கள் பொண்ணு யூஸ் பண்ணா எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. அப்போல்லாம் எனக்கு சின்ன வயசுல என்னன்னா அக்கா, எனக்கு 3 அக்கா எனக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது யாரும் ஆண்களோ இல்லை பெண்களோ கூச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சத்தியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நம்ம டீமில் மஞ்சுநாத் வந்து ஜாயின் பண்ணிக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லும்போது நானே ரொம்ப கண்கலக்கிட்டேன். அப்போ அனுபவப்பட்டது. எங்கள் அக்கா அம்மாலாம் இருக்கும்போது என்னன்னா அந்த 3 நாள் பிரச்சனை வரும்போது எல்லாருமே வந்து தனியாக தான் இருப்பாங்க. எல்லாமே ரெஸ்ட்டில் தான் இருப்பாங்க. அதுதான் ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்க, தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த அந்த ஃபேக்ட்ரியோட ஸ்மெல் வந்து பட்டாலே நமக்கு வந்து சில பேர் பாதிப்பு வரும்ன்றதுனால என்ன பண்ணாங்க, அந்த 3 நாள் ரெஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ரெஸ்ட்டில் இருக்கும்போது அவங்க நல்ல ஃபுட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வச்சுருந்தாங்க. அதுதான் வச்சுது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அவசர காலகட்டத்தில் அது எங்கள் அக்கா வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். எங்கள் 3 அக்கா இருந்தாங்க. அந்த மாதம் வரும்பொழுதும் வீட்டை விட்டு அந்த தனி அறையில் தான் இருப்பாங்க, ரெஸ்ட்டில் தான் இருப்பாங்க. எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, அலோவ் பண்ணவே மாட்டாங்க. சமையல் கொடுத்து எதுக்குமே போக மாட்டாங்க. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா நம்மளுடைய பொழுதுபோக்கு என்னன்னு தெரியாமல் போச்சு. ஸோ என்னோட மனைவிக்கும் வந்து என்ன பேட் யூஸ் பண்ணியிருக்கிறா, என்ன கொடுத்தா எனக்கும் தெரியாது. நேகா மேடம் வந்த பாடு தான் 2019 மேடம் வந்து அதுக்கப்புறமா சொன்ன பாடு தான் ஒரு 3 years பேக்கில் அப்புறமா தான் என் உழைப்புக்கு வந்து இப்போ இந்த பேடெலாம் கொடுத்து ஸோ நிறைய பேருக்கு வந்து நான் வந்து கூச்சம் இல்லாமல் நான் பேச ஆரம்பிப்பேன். இந்த பேடை வந்து அதை இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் வந்து நம்ம பாபு சார் கடையில் ஒரு ரேலி ஒன்று பண்ணோம். யாரெல்லாம் வந்தீங்க சென்னையிலேருந்து? நம்ம யோகலட்சுமி மேடம் வந்தாங்க, ரவி சார் வந்தாங்க, மஞ்சு பாரதி வந்தாங்க, அப்புறம் வந்து குணவதி மேடம் வந்தாங்க, அப்புறமா கோமலா மேடம் வந்தாங்க. எல்லாரும் வந்து ரோட்லேயே நின்று நாங்கள் வந்து எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். அதில் மஞ்சுநாத்னு ஒருத்தர் வந்து அவர் ஆக்சுவலாக கிளம்பிட்டார். அவர் லாஸ்ட் வீக் தான் வந்து அவர் வந்து ஒரு இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரு. பெயிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு பெயிண்ட் ஆர்டர் பண்ணி எடுத்து போயிருக்காரு. நாங்கள் ரேலி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பார்த்த உடனே ஒரு பேடெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு வந்து உடனே கிளம்பிட்டார் அவர். அதுக்கப்புறமா 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணி அந்த பேடு ஒன்று ரேலி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் வயசானவங்களாம் கலந்துருந்தாங்க, இவ்வளோ பெரிய அவேர்னஸ் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பேடு எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி நைட்டு ஒரு 8:30-9 மணிக்கு பாபு சார் ஃபோன் பண்ணிக்கிறார். நான் திருவள்ளூர் வரட்டோமான்னு கேட்டிருக்காரு அவர். இல்லை சார், நீங்கள் எவ்வளோ சார் திருவள்ளூர் வர போகிறீங்க, நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்லி பேடை வந்து நைட் 9:45 மணிக்கு வந்து அந்த பேடை வாங்கி பார்த்து வீட்டில் எதுவும் டெஸ்ட் பண்ணிக்கிறாரு. அதில் வந்து அவரே இன்னைக்கு டெமோ காமிச்சார். எல்லாரும் வீடியோ வந்துருன்னு நினைக்கிறேன். இது ஃப்ரீ பண்ணுது. ஸோ டெமோ அவர் என்ன சொல்கிற விஷயம் அப்படின்னா, அந்த 5 நாள் வந்து ரெஸ்ட்டாக இருக்கணும். அந்த ஆனியான் வந்து எப்படியெல்லாம் அதை எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்றத சொன்னார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஆனியான்னு சொல்லிட்டு சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணதை வந்து எனக்கு வந்து ஒரு 10,000 பேர் கொடுத்துருக்கிறாராம் ஒரு லாஸ்ட் ஒரு 3 yearsல. அதுக்கப்புறமா அது என்ன பிரச்சனை ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு வேலை வந்து அதோட விலை வந்து 450 ரூபாய். இதை வாங்கி போய் பார்த்த உடனே 85 ரூபாயில் எம்ஆர்பியில் வந்து இது பிரிக்க மாட்டேங்குது. பிரிச்சு அந்த ஆணை எடுக்கலாம். அந்த இதோட பிரித்து பாருங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஆண்களாக இருந்தாலும் இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தன்னோட மனைவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் யாரு கூட இருக்கணும்? அவங்க தான் கண்டிப்பாக கூட இருக்கணும். கண்டிப்பாக அவங்க நல்லா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நான் சொன்ன கேட்டியா அப்படின்னு திட்டுவோம். நல்லா இருந்தாலும் இப்போ உனக்கு இது போய் தேவையான்னு சொல்லி இப்படியும் திட்டுவோம். இது பொதுவான ஆண்களுக்கான ஒரு விஷயம். நீ நல்லா மேக்கப் பண்ண, உங்க மேக்கப் தேவையா அப்படின்னு நம்ம ஆரம்பத்து திட்டுவோம். அப்படி ஏதாவது உடம்பு சரியில்லை இருந்தாலும் உடம்பு சரியில்லை அப்படின்னா சொன்ன கேட்டியா அப்படின்னு நம்ம இப்படியும் திட்டுவோம். அப்படிப்பட்ட ஒரு நாங்கள் ஒரு அந்த மாதிரி இருந்தவங்க இப்போ நாங்கள் மாறிட்டு வச்சுங்க. இப்போ நானே ஒய்ஃப் மேக்கப் பண்ணுறேன், அவன் என் ஒய்ஃப் எனக்கு மேக்கப் பண்ணுறேன். இதெல்லாம் இப்போ இதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லுவார. ஸோ இந்த இதை பிடிச்சிக்க மாட்டாரு. இது வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்க. மற்ற வெளிமார்களில் பேடை பாருங்க, இதில் இருக்கிற பாருங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுங்க. இதை பிச்சை எடுக்க மேடம். ஸோ இதுதான் இருந்தது. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த லேடிஸ் ஆனியான்னு சொல்லி வித்துருக்காரு. இதை பார்த்த உடனே உண்மையிலே வந்து எனக்கு சார், எனக்கு வந்து அந்த டெமோ மட்டும் நான் வந்து பண்ணுறேன். நான் வந்து மாசத்துல ஒரு 5000 பீஸ் வந்து நான் வந்து இந்த மார்க்கெட் பண்ண சொல்லிடுறேன். அவர் வந்து நான் ரோட்ல நான் பேசுறேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சின்ன ஒரு டெமோ பண்ணிருந்தாரு. அந்த டெமோவை நான் காப்பி பண்ணி உங்கள்கிட்ட நான் இப்போ வந்து பண்ண போறேன். அது ஒரு லேடிஸ் மட்டும் வாங்க, சுடிதார் போட்டவங்க இருந்தாலும் வாங்க, ஜென்ஸ் அது யாராவது இருந்தாலும் ஒருத்தருவாங்க. வாங்க சுந்தரி மேடம் வாங்க. முதல்ல சுந்தரி மேடம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி தம்ஸ்அப் பண்ற மாதிரி இந்த கால் வந்து 2 பாதம் அப்படி இருக்கணும். நான் வச்சிருக்கேன் இல்ல கட்ட வரல அந்த 2 ஒண்ணா சேர்ந்துருக்கணும்.
இப்போ நேரம் வச்சுங்க, இப்படி வச்சுங்க. நான் செஞ்சு பார்க்குறேன்னு எதாவது சொல்லுங்க, செய்யுங்க. ஓகே, வச்சுட்டு இந்த இப்பு வந்து பெண்ட் ஆகக்கூடாது. இந்த பெண்ட் ஆகாம இது அப்படியே வந்து இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வரணும். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு சிம்பிள் இங்க வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு வரணும் ஒரு சிம்பிள் பார்த்து திரும்ப கூடாது. இந்த ஹிப் வந்து திரும்ப கூடாது. ஓகே, இப்படி வச்சு நேரா பார்த்து இந்த ஹேண்ட் வந்து அப்படியே வரணும், ரொட்டேஷன் ஆகணும். பாத்துங்க. ஓகே, நான் இப்படி வந்துடுறேன். இந்த ரெண்டு பாதம் வச்சுங்க, நல்லா ஒண்ணா வச்சுங்க. இது இப்படி வச்சுட்டு நேரா வந்து வச்சுட்டு இந்த ஹிப் வந்து வளையவே கூடாது. இந்த ஹேண்ட் வந்து எவ்வளவு தொலைவு போகுதுன்னு பாருங்க உங்களால. அந்த ஒரு அளவு வச்சுங்க. இப்போ டெமோ வச்சுட்டேன். இப்போ உடனே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஹிப் மட்டும் திரும்ப கூடாது. ஓகே, இது அந்த இந்த அளவு நீங்க பண்ணி பாத்துங்க மேடம். அந்த எந்த எதுவும் வந்து பாத்துங்க. இதை வலிச்சா விட்டுருங்க. வலிக்கிற மாதிரி ரொம்ப வேணா விட்டுருங்க. அவ்வளவுதான் முடியும். திரும்ப கூடாது. இந்த ஹிப் திரும்ப கூடாது. அவ்வளவுதான் முடியும். ஓகே, ஸோ இப்போ லேனியன் சிப்பை கையில் வச்சிங்க, நல்லா அப்படியே பிடிச்சிங்க, நல்லா உங்கள் வைப்ரேஷன் வர மாதிரி வச்சிங்க. ஸோ இது வந்து அந்த மேடம் சொன்னாங்கல்ல, அந்த கடல் கரையில் வந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய காற்று, மலை பிரதேசங்களில் காட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனுடைய இது வந்து அந்த பவரை அப்படியே கொண்டு வந்து இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த ஆனியானுடைய சிப்பில் வந்து இதை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய இந்த வைப்ரேஷன் தான் வந்து அந்த இடத்துல அந்த துர்நாற்றம் வராமல், அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் இந்த ஆனியான் சிப்பில் இருக்கிற விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க.